from Karainagar. மதிப்புக்குரிய கார்நகர் மக்களே அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். First of all, let me tell you what an honor it is and what a privilege it is to be standing here before you and to be able to talk to you. நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன். உங்கள் முன்னிலையில் பேசுவதற்காக நான் மிகவும் கொடுத்து வைத்ததாக நான் உங்களை பார்க்கின்றேன். I feel very blessed today. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். Before I came here, I was at another kovil in Kankasanture. நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னர் நான் இன்னொரு கோவிலுக்கு போயிருந்தேன். அது காங்கேசந்துறை மாவட்டபுரம் சுவாமி கோவிலுக்கு. That was a very special moment for me. அந்த நிகழ்வானது எனக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. Because I learned about the history of that kovil as well. அந்த கோவிலுக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து நான் அந்த கோவிலுடைய விசேஷத்தினை முக்கியத்துவத்தினை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. And the country and its leaders were blessed at that temple ceremony today. அந்த கோவிலுடைய நிகழ்ச்சியில் இந்த நாட்டினுடைய தலைவி என்ற வகையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். And then I came here. அதை தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். And received another blessing. இதுவும் ஒரு எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So I feel truly honored and privileged to have received all these blessings from so many historical and important temples and custodians. இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்ததை தொடர்ந்து நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியையும் நான் உணர்ந்து கொள்கின்றேன். This is the beauty of our country. இதுதான் இந்த நாட்டினுடைய அழகு. That we have so much, such a rich tradition, such a rich history that all of us can be enriched from. இந்த மக்களானவர்கள் பாரிய ஒரு நல்ல நாகரிகத்தினையும் நல்ல பண்பாட்டினையும் நல்ல கலாச்சாரத்தினையும் எனக்கு இருக்கின்றனர். This is what we need to protect for our future generations. இந்த பண்பானது எதிர்காலத்திலேயும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். And as a government, we are determined to make sure future generations also get to enjoy the blessings of places like this, but also to experience the culture that is protected here. நான் அரசாங்கத்தின் சார்பிலும் நான் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற படியாலும் இந்த பண்பாடானது இந்த கலாச்சாரமானது எதிர்வரும் சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்கு எமக்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். So once again I thank you for this privilege and this great honor. நான் மீண்டும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற குருமகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். While sitting on the stage, I also learned a lot about this village, this place, this site. இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் பல்வேறுபட்ட அனுபவங்களையும் பல்வேறுபட்ட உணர்வுகளையும் நான் உணர்ந்தவளாக காணப்படுகின்றேன். I have to say that the information I received made me a little upset. நான் இந்த மண்ணினுடைய ஒரு பாரம்பரியத்தினை ஒரு கலாச்சாரத்தினை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது I learned that in 1977 there were around 80,000 people living in Karainagar. 1977 ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணிலே 80,000 மக்கள் வாழ்ந்ததாக எனக்கு புள்ளிவிவரம் கிடைத்திருந்தது. Today there are only 10,500. ஆனால் இன்று 2000 மக்களே இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. So where are the rest? ஆனால் இன்று 10,000 மக்கள் இருப்பதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருந்தது. மன்னிக்கவும். Then I also learned that some of Jaffna's and some of Sri Lanka's and perhaps of the diaspora's richest, wealthiest, best educated people come from Karainagar. Yes, இந்த மண்ணிலிருந்து புலமை வாய்ந்த கல்வியாளர்கள் செல்வ செழிப்பாளர்கள் இந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மீண்டும் வருவதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள். That is wonderful. அது மிகவும் மகிழ்ச்சியான விடயம் எனக்கு. But the problem is that they had to leave Karainagar in order to be educated, become wealthy and make something of their lives. அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மக்களுக்கு சரியான கல்வி சரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
So what about all those people who couldn't leave? இந்த ஏரிய மக்கள் வந்து அந்த வசதியை பெற்றுக்கொண்டா நான் கருதவில்லை. Are they not citizens of our country also? இப்படிப்பட்ட மக்கள் எமது நாட்டிலே இருக்கிறார்களானே? Should they not have the same rights and privileges as everyone else? ஆகவே இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் போதிய அளவு உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கக்கூடியதாக நான் ஏற்படுத்துவேன். Because I am interested in education, I asked a few questions about this level of about this access to education in Karayanagar. எனக்கு சிறப்பாக கல்வியில் பாரிய அனுபவமும் அக்கறையும் இருக்கிறது. ஆகவே உங்களிடத்தில் நான் சில வினாக்களை கேட்க இருக்கின்றேன் கல்வியினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களிடம். Then I became even more upset. Yes, அது எனக்கு மிகவும் சிக்கலாக காணப்பட்டது, பிரச்சனையாக இருக்கிறது. Because I learned that there are only 2 schools offering A-level streams here. நான் இந்த காரநகரிலே 2 பாடசாலைகள் மட்டும்தான் A-லெவலை கொண்டிருப்பதாக நான் அறிந்திருக்கின்றேன். And that even in those A-level streams there are often only about 2 teachers. இந்த A-லெவல் பாடசாலைகள் வந்து 2 ஆசிரியர்களை கொண்டு இயங்குவதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. That after the grade 5 scholarship, all the children who pass the grade 5 scholarship leave Karayanagar and go to Jaffna for their further education. இந்த காரணிகள் இருந்து 5ஆம் ஆண்டு பிரமை பரீட்சையில் பாஸ் பண்ணுகின்ற மாணவர்கள் இந்த மண்ணை விட்டு நகரப்புறங்களுக்கு செல்வதாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So that means that for all of these years there have been governments, there have been presidents, there have been national governments, parliamentarians representing this area, there have been local governments, there have been provincial governments. But what have they done in terms of uplifting the education of the people of Karayanagar? ஆனால் இந்த மண்ணிலிருந்து 5ஆம் ஆண்டு பிரமை பரீட்சையில் பாஸ் பண்ணுகின்ற பிள்ளைகள் இந்த மண்ணை விட்டு வெளியே செல்கின்றது. ஆகவே இந்த மண்ணுக்கு இந்த அரசாங்கம், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அவருடைய பங்களிப்பு என்ன? அவரை விட்டு தவறினால் தான் இது இடம்பெறுகின்றது இல்லையா? As people living in the south, as people from the south, one of the things we know and learn about the north, particularly about the Jaffna Peninsula, is people's love for education. Yes. ஆமாம். இந்த மக்களை பற்றி தென்பகுதியில் மக்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் இந்த மக்களை வந்து நேசிக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பேச்சுகள் அவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை. We know that education is a priority. People value education and people see education as a path towards mobility, prosperity and doing well in life. That being educated is something very important. ஆகவே உங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியும். கல்வியினூடாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை, எங்கள் மேம்பாட்டினை, எங்களுடைய பொருளாதாரத்தினை எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாங்கள் கல்வியின் மீது பாரிய அக்கறையை செலுத்த வேண்டியவர்களாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். But it is clear that the people of this part of the country have been deprived of their right to a quality education for 1 or 2 years, but for decades that this has been going on. ஆகவே எமக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வியானது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது, எனக்கு மிக கல்வியிலே அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த நீண்ட ஆண்டாண்டு காலமாக எமது கல்வித்துறை ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக எமது மக்களான பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வந்து முன்னேற்றம் அடையாத நிலைமையை காணப்படுகின்றார்கள். How is that acceptable? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வது? Then I also learned நான் இதிலிருந்து சில விடயங்கள் கற்றுக்கொள்கின்றேன். That there is a water problem here. இங்கே நீர் தட்டுப்பாடு அல்லது நீர் பிரச்சனை இருக்கின்றதாக நாங்கள் உணர்ந்து கொள்கின்றேன். That is also a basic need. இது வந்து அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை காணப்படுகிறது நீர். Access to clean water is not a luxury. அதாவது சுத்தமான நீர் கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலையானது. சுத்தமான நீர் என்பது வந்து மிகவும் ஆடம்பர பொருள் அல்ல. It's a basic fundamental right. இது வந்து